ஹலோ. சாமி நேற்று நான் சரவ தொழிலாளி ஆஃபீஸ்க்கு வந்தேன்ல சாமி. யாருங்க? நான் அந்த பணம் வரலைன்னு சொல்லி ஆர்டர் காப்பி கேட்டாங்கன்னு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஆஃபீஸில் வந்தேன்ல சாமி. நீங்கள் நம்பர் கொடுத்தீங்களே எனக்கு அங்கே தான் அந்த ஆஃபீஸில் தான் இருக்கேன் சாமி. சரி போடுங்க சார். சொல்லுங்கள் சார். சார் அதுக்கு ஆர்டர் காப்பி இல்லாதனால சரி சார். அதுக்கு இந்த இது பேங்க் பாஸ்புக் வச்சு சொல்கிறோம். நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண பேஜ் கொடுத்தீங்களா? ஆமாம் சார். அந்த மார்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த பேஜை வச்சு ஏற்றுங்க. அதை வச்சு ஏற்றாமல் விட்டீங்க ஒரு பணம் ரிஜெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவர் வந்து வச்சு ஏற்றாம இல்லை அவர் வந்து எங்களுக்கு ஆர்டர் இதை வச்சு தான் நான் வருஷம் வருஷம் வாங்கிட்டு இருக்கேன், இதை வச்சு தான் ரெனியூல் பண்ணுவேன்னு சொன்னார். ஆமாம் இல்லை அது கரெக்டு தான். பட் அது அந்த நீங்கள் பேங்க் பாஸ்புக் இருக்கு வச்சுங்களா? ஆமாம் சார். அதில் ஃப்ரண்ட் பேஜே வச்சு விட்ருக்கீங்க. ரைட்டு சார். இப்போ மறுபடியும் அதை வச்சு விட்றேன் சார். சார் உங்கள் நேம் சார்? சார் உங்கள் நேம் சார்? இந்த சௌந்தர்ய செல்வம் நலவாரியம். சரி ஓகே. நான் திண்டுக்கல் இங்கே கலெக்டரேட்லாம் உள்ளே இருக்கேன். அதான் சார். நேம் சொல்லுங்கள் சார். பாலாஜி. ஓகே ரைட் சார். இந்த மறுபடியும் இப்போ போட்டு விட்றேன் சார். அந்த அதையும் ஃபோட்டோஷாப்பில் போய் அந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் அந்த அவர் வச்சிருக்கிற ஆர்டர் காப்பி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு விட்றேன் சார். ஓகே. அப்படி எதுங்க அவருக்கும் இல்லை எல்லாத்துக்கும் அவர் அந்த பேங்க் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் வைக்கக்கூடாது. இப்போ கனரா பேங்க்குன்னு வச்சுக்கோங்களேன். கனரா பேங்க்கோட அந்த ஃப்ரண்ட்டில் ஃபோட்டோ இருக்கிற மட்டும் வைக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து டிரான்சாக்ஷன் நடந்த அந்த பேஜையும் வைக்கணும். ஓகே சார். நன்றி சார். வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த லாஸ்ட் பேஜ்